நீங்கள் கேட்க இருப்பது நெருங்கி வரும் இடியோசை. உலகின் மாபெரும் செயற்கை பஞ்சத்தின் கதை. வங்க மொழியில் எழுதியவர் விபூதிபூஷன் பந்தோபாத்யாயா. தமிழில் சேதுபதி அருணாச்சலம். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி. பிரிட்டிஷாரால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மாபெரும் பஞ்சத்தை பின்னணியாக கொண்ட நாவல். வங்க மூல நாவலான ஆஷானி சங்கீத் நூலிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நாவலில் பஞ்சம் எடுத்த எடுப்பிலேயே நம்மை பதறச் செய்யும் நோக்கத்தில் செயற்கையாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. மாறாக எளிமையான உரையாடல்கள் மூலமும் கிராமத்து எளிய மனிதர்களின் வாழ்க்கை சித்திரத்தை சொல்வதன் மூலமும் மெல்ல மெல்ல பஞ்சம் அறிமுகமாகிறது. தெளிவான நீர் உள்ள குளம் ஒன்றில் மெல்ல மெல்ல படரும் வெங்காயத்தாமரை போல ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த பஞ்சத்தின் தீவிரமும் நம்மை வந்தடையும் போது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பதற்றம் ஏற்படுகிறது. இந்நாவலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பெயர்களைத் தவிர இம்மனிதர்களின் வாழ்க்கை முறையும் பண்பாடும் நாம் இங்கு வாழும் வாழ்க்கையை ஒத்ததுதான். அதனால்தான் இந்நாவலை நம் ஊரில் நிகழும் ஒரு கதை என்ற அளவில் நம்மால் எளிதாக அணுக முடிகிறது. இதை மொழிபெயர்த்திருக்கும் சேதுபதி அருணாச்சலம் இந்நாவல் எளிமையாகவும் அதே சமயம் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் காட்டியிருக்கும் தீவிரத்தை இந்நாவலை வாசிக்கும் ஒவ்வொருவரும் உணரக்கூடும். நெருங்கி வரும் இடியோசை. அத்தியாயம் 1. ஆற்றங்கரையில் பனைமரத்தாலான படித்துறை அமைக்கப்பட்டிருந்தது. 2 பெண்கள் அங்கே குளித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலொருத்தி இளமை ததும்பும் பெண், 30 வயதுக்கு குறைவாக இருக்கலாம். இன்னொருத்தி நடுவயதுக்காரி. மூத்தவள் கத்தினாள், பாமுன் தீதி, ஆத்திலிருந்து வெளியே வாங்க, முதலைங்க இறங்குற நேரம். இளையவளுக்கு தண்ணீரை விட்டு வெளியே வர மனமே இல்லை. கழுத்தளவு மூழ்கியபடி பதில் சொல்லாமலே இருந்தாள். இனிமே பாமுன் தீதியோட ஆத்துக்கு வரப்போறதில்ல என்று முணுமுணுத்தாள் மூத்தவள். கோவப்படாத புந்திமா, தண்ணில இறங்கிட்டா வெளியே வரணும்னு எனக்கு தோன்றதே இல்ல. ஏன் அப்படி பாமுன் தீதி? நான் முந்தி இருந்த கிராமத்துல ஒரு தடவை கடும் பஞ்சம் வந்துருச்சு. நீ அப்படி ஒரு பஞ்சத்தை பார்த்திருக்கவே முடியாது. ஒரேயொரு சதுப்பு நிலம் இருந்துச்சு. அதுவும் கோடையில வறண்டுரும். ஒரேயொரு வாளி தண்ணியில தான் நாங்க குளிக்கணும். ஆனா அதுக்கு பேரு தாமரை குளம். சிரித்தபடியே சொன்னாள். சித்திர மாசம் தண்ணி இருக்காது, ஆனா பேரோ தாமரை குளம். அப்போது சிறுமி ஒருத்தி அங்கே வந்து, அனங்கா தீதி, எண்ணக்காரர் உன் வீட்டுக்கு எண்ணெய் கொண்டு வந்திருக்காரு. உன் வீட்ல காத்துட்டு இருக்காரு. உன்னை ஆத்தங்கரையில பார்த்து சொல்றேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் என்றாள். அனங்கா இன்னும் சிரித்தபடியே சொன்னாள். நான் முந்தி இருந்த கிராமத்தோட தாமரை குளத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கோடையில தண்ணி இருக்காது, பேரென்னவோ தாமரை குளம். அது எங்க இருக்கு தீதி? நான் இங்க வரத்துக்கு முந்தி இருந்த கிராமத்துல. அது எங்க இருக்கு? அந்த ஊருக்கு பேரு பாட்சாலா. அம்பிக்பூருக்கு பக்கத்துல இருக்கு. உன் மாமியார் ஊரா? இல்ல, அவங்க இருக்கிறது நாடியா மாவட்டத்துல ஹரிஹர்பூர் கிராமத்துல. அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததால தாமரை குளம் இருந்த கிராமத்துக்கு இடம் மாறினோம். அப்புறம் அங்க இருந்து இங்க வந்துட்டோம். நதியை விட்டு வெளியேறி அனங்கா வீட்டுக்கு போனாள். அந்த கிராமத்தில் அவர்கள் மட்டும்தான் பிராமண குடும்பம். மற்றவர்களெல்லாம் கோவாலாக்களும், அதாவது இடையர்கள். ஒப்பிட்டுச் சொன்னால் நம் ஊர் கோணார்களை போன்றவர்கள் மற்றும் காபாலிகள் என்ற விவசாய ஜாதியினரும். நதிக்கு அருகிலிருந்த அந்த கிராமம் சமீபத்தில் உருவானது. 12-13 வருடங்களுக்கு முன் உப்பு நீர் வெள்ளம் ஏற்பட்டு பசீர்ஹாட் கிராமத்தின் விளைச்சல் நிலங்களை பாழாக்கிய போது விவசாயிகள் இங்கே இடம்பெயர்ந்து குறைந்த விலைக்கு நிலங்களை வாங்கி இந்த கிராமத்தை உருவாக்கியிருந்தார்கள். அதனால் இந்த ஊர் இன்னும் நதுன்காவ், அதாவது புது கிராமம் என்றே அழைக்கப்படுகிறது. சிலர் இந்த ஊரை சோர்போட்லா என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் இந்த ஊர் போட்லா நதிக்கரையில் இருந்தது. அனங்காவின் வீடு கோவாலாக்கள் குடியிருப்பின் இறுதியில் இருந்தது. அது களிமண்ணாலான 2 அறைகளும் ஓலைக்கூரையும் கொண்டது. பப்பாளி மரங்களும் சேப்பக்கிழங்குகளும் முற்றத்தில் அழகாக நடப்பட்டிருந்தன. பரங்கிக் கொடிகள் மூங்கில் படல்கள் வழியே கூரை மேல் படர்ந்திருந்தன. வெண்டைக்காய், கத்தரிச் செடிகள் சமையலறைக்கு வெளியே வளர்ந்து கொண்டிருந்தன. தன் வீட்டு வாசலில் பத்ரிநாத் கோலு 2.5 சேர் கடுகு எண்ணெயுடன் காத்திருப்பதை அனங்கா பார்த்தாள். ஒரு சேர் என்பது 280 கிராம். அதை அளந்து ஊற்றிய பின், அம்மா, இன்னும் கடுகு எண்ணெய் தேவைப்படுமா என்றார்.
வீட்டுக்காரர் வந்ததும் சொல்லி அனுப்புறேன். இப்போதைக்கு இது போதும். இதுவே 1 மாசத்துக்கு வரும் என்றாள். அப்புறம் 6 பைசா? எதுக்கு? உங்களுக்கு தான் புண்ணாக்கு கிடைக்குதே, அது போதாதா? விதைகளை அரைக்கணுமேம்மா. கடுகு புண்ணாக்குல காசு கிடைக்கிறதில்ல. நாங்களும் சாப்பிடணுமே. சரி, அதையும் அவர்கிட்டயே கொடுத்தனுப்புறேன். அனங்காவுக்கு 2 மகன்கள். மூத்தவனின் செல்லப்பெயர் பட்டோல், 11 வயது. அவனுடைய தம்பி ஹபுவுக்கு 8 வயது. இளையவன் என்பதால் அவனை இன்னும் கோகா என்றே அழைத்தார்கள். பட்டோலுக்கு வீட்டு வேலைகள் செய்வதில் அதிக விருப்பம் என்பதால் காய்கறிகளை நட்டு பயிராக்கியிருந்தான். தோட்டத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேலி அமைப்பதற்காக அவன் மூங்கில்களை பிளந்து கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா இடையில் அழைத்து, பட்டோல், அத ஒரு ஓரமா போட்டுட்டு வா. பால்காரர் வீட்டுக்கு போயி இன்னைக்கு ஏன் பால் கொண்டு வரலன்னு பாத்துட்டு வா என்றாள். மூங்கில்களை பிளந்து கொண்டே பட்டோல் மாட்டேன் என்றான். நீ போகலன்னா வேற யார் போறது? கேஷ்டோதா வீட்டு வரைக்கும் நான் போயிட்டு வர முடியுமா? இன்னும் அவ்வளோ நேரம் ஆகலையே. நான் இந்த வேலைய செஞ்சு முடிச்சிட்டு போறேன். இல்ல, இப்பவே போ. வேண்டாம்மா, அப்பா வந்தப்புறம் என்ன வேலி செய்ய விட மாட்டாரு. பாரு, ஆடு நம்மளோட கத்திரி செடிய எப்படி தின்னுட்டுது. நான் போறேம்மா, அண்ணன் வேலி செய்யட்டும் என்றான் கோகா. அனங்கா அதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. கோகா, அந்த செடியிலிருந்து 2 மிளகா பறிச்சிட்டு வா, உனக்கு மிளகா போட்ட அவல் செஞ்சு தரேன் என்றாள். கோகா விடாமல் கேட்டான். அப்போ பால்? வேண்டாம். ஏன், என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை நம்ப முடியாது. பூராத்தையும் கீழே சிந்திருவ. ஒரு தரம் அனுப்பி பாரு. என்னால முடியலன்னா அடுத்த தரம் கேட்கவே வேண்டாம். அடுத்த தரமா? அப்போ இன்னைக்கு ஆத்தங்கரையில சிந்தின 2 சேர்பால்? ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் இப்படி முன்னாடி வந்து நிக்கிற? போயி சொன்ன மாதிரி 2 மிளகாய கொண்டு வா, போ. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே பட்டோலின் அப்பா கங்காசரன் சக்கோத்தி வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் எங்க போயிட்டீங்க? இந்தா, இந்த மீனை பிடி. டினுட்டியோர் 7-8 மீனை பிடிச்சான். பிராமண தானமா எனக்கும் 1 கொடுத்தான். நல்ல பெருசில்ல. ஓய் பொட்லா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? காலங்காத்தால வீட்டு பாடம் படிப்பு எதுவும் இல்லையா? காலங்காத்தாலையா? கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயாச்சே. என்னவோ, பிராமண பசங்க இப்படி நாள் பூராவும் மூங்கிலையும் கரும்பையும் வச்சு விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கத்திரிக்காய் செடிகளை எல்லாம் ஆடுங்க தின்னுடுதே. சாப்பிடட்டுமே. இதோ பார், பிராமண பசங்க காபாலி பசங்க மாதிரி கத்தி கபடால எல்லாம் வேலை செய்யறதில்ல. அனங்கா, ஏன் அவன் பின்னாலேயே நிக்கிறீங்க? அந்த வேலையத்தான் அவன் செஞ்சு முடிக்கட்டுமே. இன்னைக்கு லீவு தானே. கங்காச்சரன் சக்கோத்தி கேட்கவில்லை. வேண்டாம், இதெல்லாம் கெட்ட பழக்கம். அவன் ஒரு பிராமண பையன். பட்டோல் அரைமனதாக வேலியை தள்ளி வைத்துவிட்டு எழுந்தான். அனங்கா கணவனிடம், ஹரிஹர் சந்தைக்கு போயிட்டு வாங்களே என்றாள். ஏன், புதுசா வெல்லம் வந்திருக்கான்னு பாத்துட்டு வாங்க. கவலைப்படாத, அத நான் இங்கே வாங்கி தரேன். காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இங்க என் மேல மக்கள் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. யாரோ வெளியே இருந்து அழைத்தார்கள். சக்கோத்தி மஷாய், வீட்ல இருக்கீங்களா? கங்காச்சரன், யாரு? ராம்லாலா? ஒரு நிமிஷம் இரு, வந்துட்டேன் என்றான். வந்தவர் மலேரியாவால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். ஆளை பார்த்தாலே அது தெரிந்தது. கங்காச்சரனை பார்த்ததும் கைகளை நீட்டி, பார்த்து சொல்லுங்க என்றார். அப்படியெல்லாம் தடாபுடான்னு பார்க்க முடியாது. கொஞ்சம் ஓய்விடு. அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க. நாடி ரொம்ப வேகமா இருக்கும். மருத்துவ பரிசோதனைன்னா கவனமா அவசரப்படாம செய்யணும். இது களை கொத்துற மாதிரி இல்ல. நேத்திக்கு உடம்பு எப்படி இருந்துச்சு? ராத்திரி காய்ச்சல் இருந்தது. உடம்பெல்லாம் பாரமா இருந்துச்சு. ராத்திரி என்ன சாப்பிட்ட? கொஞ்சம் சோறுதான் சக்கோத்தி மஷாய், வேறென்ன? ஆனா அத சாப்பிட கூட பசி எடுக்கல. அதான பார்த்தேன். அரிசி சாப்பாட்டை எதுக்கு சாப்பிட்ட? காய்ச்சல் எப்படி போகும்? இனிமே சாப்பிட மாட்டேன். அது இருக்கட்டும். ஆனா ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இந்த 2 மாத்திரைய தேன் பாரிஜாத இலையோட சேர்த்து சாப்பிட்டு பாரு, பாக்கலாம். ராம்லால் மருந்தை வாங்கிக் கொண்டு கிளம்பினார். கங்காச்சரன் அவரை மீண்டும் கூப்பிட்டான். ராம்லால், புதுசா கடுகு சாகுபடியானதா கேள்விப்பட்டனே. 2 காதா எனக்கு அனுப்பி வை. எனக்கு சந்தையில கிடைக்கிற எண்ணெய் பிடிக்கிறதில்ல. நான் எப்பவுமே எனக்கு வேணுங்கிறத நானே அரைச்சு எடுத்துக்குவேன். கண்டிப்பா மஷாய், சாயந்தரம் மகன் கிட்ட கொடுத்தனுப்புறேன். இந்த வருஷம் விளைச்சல் அவ்வளோ நல்லா இல்ல சக்கோத்தி மஷாய். கார்த்திகை மாசத்து மழையால புழு வந்துடுச்சு. அவர் போனதும் கங்காச்சரன் மனைவியிடம், பாத்தியா, நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாம். யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்றான். அனைவருக்கும் வணக்கம்.
அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். அனங்கா கணவனை பெருமையாக பார்த்தாள். அவனிடம் அன்போடு, சரி நேரமாகுது, குளிச்சுட்டு வாங்க. காலையில வெறும் பட்டாணியும் வெல்லமும் சாப்பிட்டதோட சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட படிக்கிற பசங்கள்லாம் வந்துருவாங்க. என்ன வேணுமா என்றாள். நதியில் குளித்த பின் கங்காச்சரன் ஊற வைத்த பட்டாணியும் ஒரு சிறு துண்டு வெல்லமும் சாப்பிட்டான். முகம் திருப்தியாக இருந்தது. அனங்கா, பிஸ்வாஸ் மஷாயிடம் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறத பத்தி பேசினீங்களா என்றாள். அதெல்லாம் நடக்கும், அவங்களே கட்டித்தரதா சொன்னாங்க. எத்தனை பேர் படிக்க வருவாங்க? 2 கிராமத்துல இருந்து பசங்க வரப்போறாங்க. அதில்லாம ஏற்கனவே பிரைவேட் வேற இருக்காங்க. இந்த பக்கத்துல என்ன மாதிரி ஒரு படிச்ச ஆள எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லாரும் என்னை இங்கேயே வச்சுக்க பாக்கறாங்க. அது நல்லதுதான். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்னு அலைஞ்சுகிட்டே இருக்க முடியுமா? நாம இங்கேயே தங்கிரலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இங்க கிடைக்காததே இல்ல. நாம வாய் விட்டு கேட்டா போதும். இரு, அவசரப்படாத. இவங்கள எல்லா பக்கமும் சுத்தி வளைக்கணும். இது விவசாய கிராமம். பருப்பு, காய்கறி என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டா கிடைக்கும். இந்த ஊர்ல வேற பிராமணனும் இல்ல, பூசாரியும் இல்ல. என்ன லக்ஷ்மி பூஜை, ஏன் மானசா பூஜையெல்லாம் கூட செய்ய சொல்லி இருக்காங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாம். ஏன் ஏன்? தாழ்ந்த ஜாதி காபாலிங்களோட பூசாரியா போறீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யாருக்கு தெரிய போகுது? இது மாதிரி தூர பிரதேசத்துல யாரு வந்து சோதனை செய்ய போறாங்க? நீ தேவையில்லாம கவலைப்படுற. ஆனா அந்த சடங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த தாழ்ந்த ஜாதிக்காரங்களோட சாமியெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. நமக்கு சின்ன பசங்க இருக்காங்க. அப்படி பயந்தா வாழ்க்கையை நடத்த முடியுமா? சஷ்டி, மகாகாளி பூஜை எல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கு. அத படிச்சு பார்த்தா போதும். ஏதோ நீங்க சொன்னா சரி. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பௌ. நீயே பாரு, இவங்க எல்லாத்துக்கும் நம்மள நம்பியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஜீவனத்தை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். அனங்காவுக்கும் அது தெரியும். அவளுக்கு தன் கணவன் மீது அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவள் கவலை அதை பற்றியதல்ல. அவள் கணவனின் நிலையற்ற தன்மையைப் பற்றி அவளுக்கு தெரியும். அவனால் ஓரிடத்தில் 1 வருடத்துக்கு மேல் இருக்க முடியாது. முன்பிருந்த வாசுதேவ்பூர் அவ்வளவு மோசமான ஊர் ஒன்றும் இல்லை. அவர்கள் காலூன்றத் தொடங்கிய நேரத்தில் வேற எங்கேயாவது போலாம் பௌ. இப்பெல்லாம் எனக்கு இந்த இடம் பிடிக்கல என்றான். அப்படி இடம் மாறுவது ஒரு குடும்பத்துக்கு ஆகக்கூடிய காரியம் அல்ல. உண்மைதான். அவனுக்கு வாசுதேவ்பூரில் 8-10 ரூபாய்தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தர சம்பளமாக கிடைத்தது. ஆனால் இங்கே எல்லோரிடமிருந்தும் இலவசமாக நிறையவே கிடைத்தது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் இங்கே இருந்தால்தான் முடியும். இந்த ஊரில் அவன் நிலையாக தங்கினால்தான் அது நடக்குமென்று அவளுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து 4-5 சிறுவர்கள் கங்காச்சரனிடம் பாடம் கற்க வந்தார்கள். ஒவ்வொருவரும் சிலேட்டு, புத்தகம், நூல் கட்டிய மைக்குடுவையை கொண்டு வந்திருந்தார்கள். நான் இப்பதான் சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் தூங்க போறேன். முந்தி சொல்லி கொடுத்த பாடங்களை படிச்சிட்டு இருங்க. நோஷு, உங்க தோட்டத்துல கத்திரிக்காய் விளையுதா என்றான் கங்காச்சரன். அந்தச் சிறுவன் பயந்தபடியே ஆமாம் குருமஷாய் என்றான். மறுபடியும் குருமஷாய்னு கூப்பிடுறியே, சார்னு கூப்பிடுன்னு முன்னாடியே சொன்னனே, எங்க சொல்லு? ஆமாம் சார் என்று முனகினான் அந்தச் சிறுவன். சரி, போய் எழுது. நாளைக்கு கத்திரிக்காய் கொண்டு வரணும், சரியா? சரி சார். சிறுவர்கள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து சத்தம் போட்டு படிக்கத் தொடங்கினார்கள். வீட்டில் எவரும் தூங்கவோ ஓய்வெடுக்கவோ சாத்தியமே இல்லை. அனங்கா அவள் கணவனிடம், தயவு செஞ்சு அவங்கள சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க, என் காது கிழிஞ்சு போயிடும் போல இருக்கு என்றாள். கங்காச்சரன் மாணவர்களிடம், படிச்சது போதும், பெருக்கல் வாய்ப்பாட்ட சிலேட்டுல எழுதி பழகுங்க. நான் தூங்கி எழுந்ததும் சரி பார்க்கறேன் என்றான். பின் தன் மனைவியிடம், இன்னைக்கு இவங்க 6 பேரு, நாளைக்கு 7-8 பசங்க கிழக்கு பக்கத்துல இருந்து வரப்போறாங்க. பீம்கோஷ் என்ன சொன்னான் தெரியுமா? பாபா தாக்கூர் இந்த பக்கத்துல இருக்க எல்லா பசங்களையும் உங்ககிட்ட பாடம் கத்துக்க அனுப்ப போறேன். நேதா காபாலி இந்த பசங்களுக்கு எதுவும் சொல்லித்தர முடியல.
பிராமணர்கள் படிச்சவங்க, அதனாலதான் பிராமின் பண்டிட்னு மரியாதையா சொல்றாங்கன்னா என்று மகிழ்ச்சியாகச் சொன்னான். கங்காச்சரன் மாணவர்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்தான். தூங்கி எழுந்ததும் ஒவ்வொரு மாணவனுடனும் நிறைய நேரம் செலவிட்டான். ஒருவன் கணித வாய்ப்பாட்டை மனனம் செய்து கொண்டிருந்தான். இன்னொருவன் முதல் முறையாக ஆங்கில புத்தகத்தை பயின்று கொண்டிருந்தான். யாரும் கங்காச்சரனை அக்கறையில்லாத வாத்தியார் என்று சொல்லிவிட முடியாது. மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கை மாலை நடைக்கு கிளம்பினான். ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பால் தந்தாங்க, பாயசம் செஞ்சேன் என்றாள் அனங்கா. அவன் மாலை சிற்றுண்டி சாப்பிட்டு வெகு நாட்களாகின்றன. கடந்த 3 வருடங்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் மாற்றங்களும் உண்டாகியிருந்தன. அதனால் மனைவியின் வேண்டுகோள் அவனுக்கு புதிதாக இருந்தது. பசங்களுக்கு குடுத்தியா என்று மனைவியிடம் கேட்டான். அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த ஊர் நமக்கு வசதியா இருக்குல்ல? அனங்கா ஒப்புதலாக புன்னகைத்தாள். ஆனால் பதிலேதும் சொல்லவில்லை. லக்ஷ்மி கடாட்சத்தை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வது முறையல்லவே. அது லக்ஷ்மியை கோபப்படுத்துமென்று அவளுக்கு தெரியாதா என்ன? கங்காச்சரன் பாத்திரத்தில் கொஞ்சம் பாயசத்தை மிச்சம் வைத்து, இது உனக்கு என்றான். வேண்டாம் வேண்டாம், மிச்சம் வைக்காதீங்க. அப்போ உனக்கு? நான் ஏற்கனவே தனியே எடுத்து வச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இருந்தாலும் எனக்கு போதும். இப்ப போய் பிஸ்வாஸ் மஷாய பார்த்து எல்லாத்தையும் முடிவு செய்யணும். சீக்கிரம் வந்துடுங்க, இருட்டானதும் காட்டு பண்ணிங்க வெளியே வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கங்காச்சரன் நிழல் படர்ந்த தெருவழியே சந்தோஷமான குடும்பச் சூழலை கற்பனை செய்தபடியே நடந்து சென்றான். இந்த வெற்று நிலங்களெல்லாம் விவசாயம் செய்ய ஏற்றவை. எப்படியாவது நிலச்சுவாந்தார் பானர்ஜியிடம் இருந்து கொஞ்சம் நிலத்தையும் பிஸ்வாஸ் மஷாயிடம் இருந்து கலப்பையையும் கடனாக பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளைப் பற்றி கவலையே பட வேண்டாம். அவன் அதை பற்றி பல வருடங்கள் கவலைப்பட்டிருக்கிறான். ஒருவேளை இந்த முறை கடவுள் அவனை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ என்னவோ. பிஸ்வாஸ் மஷாயும் அவனை அந்த ஊரிலேயே தங்க வைக்க உற்சாகம் காட்டினார். நீங்க எங்க மணிமுடியில ஒரு ரத்னம், எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன் என்றார். நீங்க ஒரேயொரு சின்ன பள்ளிக்கூடத்தை மட்டும் கட்டிட்டா எல்லாம் செஞ்சிரலாம். அது வரைக்கும் உங்க வாழ்க்கை பாட்ட நாங்க பாத்துக்கிறோம். குடும்பத்துல எத்தனை பேரு? நானும் என் பொண்டாட்டியும் 2 பசங்களும் மட்டும்தான். பிஸ்வாஸ் மஷாய் மனதுக்குள் கணக்கு போட்டுவிட்டு, மாசம் 15 காதா அரிசி இருந்தா போதுமா? ஓ, அது போதும். அது போக வழக்கம் போல பருப்பு, மிளகாய், எண்ணெய். அப்புறம் உங்களுக்கு புரோகிதத்துல இருந்தும் கொஞ்சம் வரும்படி கிடைக்குமே. ஆமா, அத பத்தி ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டேன். அதனாலதான் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டேன். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. எல்லாரும் அத சரியா பேச முடியாது. இத கேளுங்க. தியாயே நித்யம் ரஜத் கிரிநாபம் சாருச்சந்திர பதங்சம் பரஷும் ரிக பரபிதிகந்தம் ரத்னகல்ப ஜ்வலன்க். ஆஹா, பிரமாதம் பிரமாதம். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? எனக்கு எப்படி சுவாமி அர்த்தம் தெரியும்? நான் வெறும் விவசாயி. ஆரம்ப பாடம் படிச்சதோட சரி. ஞாபகம் இருக்கா? பறவைகள் கீச்சுகின்றன, ராத்திரி முடிகின்றது, தோட்டத்தில் பூக்கள் மலர்கின்றன. பாத்தீங்களா, பல வருஷமாச்சு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லது, ரொம்ப நல்லது என்று கங்காச்சரன் உற்சாகப்படுத்தினான். பிஸ்வாஸ் மஷாய் சந்தோஷமாக தொடர்ந்தார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்பா போய் சேர்ந்துட்டாரு. நாங்க அண்ணன் தம்பி 2 பேரு. எப்படியோ நிலம் சர்வே எடுத்தப்போ ஒரு தூரத்து சொந்தக்காரர் சொத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டாரு. அது எங்க? டப்தோலி பக்கத்துல சித்ரங்பூர். டப்தோலி மாட்டுச்சந்தை ரொம்ப பிரபலம். இந்த பக்கத்திலேயே ரொம்ப பெருசு. ஓ, அப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்களா? ஆமா, ஆனா அது ரொம்ப கஷ்டமான சந்தை. ஒண்ணு பூர்வீக நிலத்தை மறந்துடணும், இல்ல பசியில சாகணும். நானும் என் பால்ய நண்பன் பிஷ்டு சாக் 2 பேரும் கிராமத்தை விட்டு கிளம்பி விவசாயத்துக்கு தோதான நிலம் தேடி அலைஞ்சோம். சில பேரு விவசாய நிலம் இங்க சல்லிசா கிடைக்கும்னாங்க. சில பேரு வேண்டாம், அங்க போகாதீங்கன்னாங்க. ரொம்ப கஷ்டகாலம். 50 ரூபாய்க்கு குறைவா எங்கேயும் எதுவும் கிடைக்கல. விவசாய நிலமா? அந்த சமயம் பிஸ்வாஸ் மஷாயின் வீட்டுக்குள்ளிருந்து சங்கொலி கேட்டது. சட்டென்று கங்காச்சரன் எழுந்து நின்றான். அடடா, சாயங்காலமாச்சே, நான் கிளம்புறேன், சந்தியாவந்தனம் செய்யணும் என்றான். உண்மையில் அவனுக்கு மனைவி சொல்லியிருந்த காட்டுப்பன்றிகளின் நினைவு வந்தது.
இந்த புதிய கிராமத்தைச் சுற்றி இன்னும் நிறைய அடர்ந்த வனப்பகுதிகள் இருந்தன. முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிஸ்வாஸ் மஷாய் சொன்னார். ஆமாமா, ஆனா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இங்க என் வீட்டு பூஜை அறையிலேயே சந்தியாவந்தனம் செய்யலாம். கங்கா ஜலம் வச்சிருக்கோம். நாங்க தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் குளிக்காம பச்சை தண்ணி கூட எங்க வீட்டு பெண்கள் வாயில படாது. எல்லாம் சுத்தபத்தமா இருக்கும். நீங்க இங்க பூஜை செஞ்சா எங்க வீடும் புனிதமாகும். இருக்கட்டும், பரவாயில்ல. அதான் நாங்க இங்கேயே வந்துட்டோமே. அதெல்லாம் இன்னொரு நாள் நிதானமா செய்யலாம். நான் இப்ப கிளம்புறேன். என் கதையையாவது முழுசா கேட்டுட்டு போங்களேன். அதையும் இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். சந்தியாவந்தன நேரத்துல வேற எதுலயும் மனசு போகாது. பிராமணனாச்சே, தினப்படி அனுஷ்டானங்களை விட்டுட முடியாது. கங்காச்சரணின் குரல் பக்தியில் கனிந்து உருகியது போல ஒலித்தது.